Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா வில்லு. இந்த உயில் என்றால் என்ன, அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து உயில் எழுதலாம், உயில் எழுதுவதற்கான முறைகள் என்ன, உயில் எழுதுனா அதை ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் கொடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உயிர் சம்மந்தப்பட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒவ்வொரு வீடியோவை மேக் பண்ணி போடலாம்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உயில்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். உயில்னா ஒருத்தவங்க வந்து இறக்குற தருவாயில், அதாவது டெத் கண்டிஷனில் இருக்காங்கன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸு, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு அவங்களா முன் வந்து எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாத ஹாப்பியாக ஒரு லவ்வபுளாக வந்து எழுதி வைக்கிறது தான் வந்து உயிலை இங்கிலீஷில் வந்து வில்லுன்னு சொல்லுவாங்க. இதில் லீகல் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உயிலை எழுதி வைக்கிறவர் வந்து டெஸ்டேட்டரும், அந்த உயிலால் பயனடைகிறவர் வந்து லெகட்டின்னு சொல்லுவாங்க. இந்த உயிலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அவர் வந்து எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவாங்க. இந்த உயில் எந்த ஆக்டுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 கீழே வரும். அதுக்கப்புறம் இது வந்து முஸ்லீமுக்கு வந்து பொருந்தாது, ஏன்னா அவங்களுக்குன்னு தனி லாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ முஸ்லீமுக்கு இது பொருந்தாது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் உயில் எழுதலான்னா, ஒருத்தவங்களோட அவங்களுடைய சுய சம்பாதிச்சல, அதாவது அவங்களுடைய மூதாதையர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியில் வந்து இவங்க வந்துட்டு யாருக்கும் உயில் வந்து எழுதி வைக்க முடியாது. அவங்களுடைய சொந்த உழைப்பால் வாங்கின பொருளோ, வீடோ, லேண்டோ, பேங்க் பேலன்ஸோ இல்லை நகையோ அவங்களுடைய ஓன் சம்பாதியத்தில் இருந்தால் மட்டுமே இந்த உயிரை வந்து எழுதி வைக்க முடியும். எப்போ எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இறக்குற தருவாயில் மட்டும்தான் எழுதி வைக்க முடியும். இப்போ ஒருத்தவர் வந்து இறக்குற தருவாயில் இருக்கார், அவர் எழுதி வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் அந்த உயிலை வந்து அவர் மாற்றலான்னா கண்டிப்பாக மாற்றலாம். அவர் இறக்குறதுக்குள்ளே எத்தனை டைம் வேணாலும் அந்த உயிலை அவர் மாற்றி எழுதுறதுக்கான உரிமைகள் அவருக்கு இருக்குது. இறந்த பிறகு அந்த உயிலை மாற்றி எழுதுறதுக்கு யாருக்குமே வந்து உரிமைகள் கிடையாது. யாரெல்லாம் வந்து உயில் எழுத முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து உயில் எழுத முடியாது. அது மட்டும் இல்லாத அன்சவுண்ட் மைண்டட், அதாவது மென்டல் டிஸார்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த உயிலை வந்து எழுத முடியாது. ஒரு சில டைமில் வந்து இந்த அன்சவுண்ட் மைண்டட் பர்சன் வந்து சவுண்ட் மைண்டடாக இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் அவங்க வந்து உயில் எழுதலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் உயில் எழுதுவதற்கான வரைமுறைகள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உயில் எழுதுவதற்கான வரைமுறைகள்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் சாதா ஒரு A4 ஷீட்லேயோ ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதினாலே போதுமானது. இல்லை உங்களுக்கு வந்து லீகலாக நல்லா அழகாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எழுதலாம். இந்த உயில் எழுதுவதற்கான முறைகளில் வந்து என்னென்ன குறிப்பிட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உயில் எழுதுகிறவர், அதாவது டெஸ்டேட்டருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சொத்தை வந்து எந்தனால இன்னொரு பர்சனுக்கு கொடுக்குறாரு என்பதையும், அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சொத்து எதன் வழியில் வந்தது, அதாவது சம்பாதிச்சார் இல்லையா அந்த ஓன் சம்பாத்தியமான்றதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியுடைய டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லை வந்து பேங்க் பேலன்ஸோ இல்லை ஜுவல்ஸோ இது எந்த பர்சனுக்கு போய் சேருதோ அந்த அவங்க வந்து லெகட்டின்னு சொல்லுவாங்க. அந்த லெகட்டியுடைய டீட்டெயில்ஸை கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வில்லை வந்து அந்த உயில் எழுதுறாருல டெஸ்டேட்டர் இறந்த பிறகு யார் வந்து லெகட்டி கிட்ட வந்து கொண்டு சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டர்னு ஒருத்தவர் வந்து இருக்கணும். அவங்க வந்து அட்வொகேட்ஸாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ரைட்டராகவும் இருக்கலாம், இல்லை வந்து இந்த ஒரு டெஸ்டேட்டருடைய நம்பக வாய்ந்த ஒரு பர்சனை வந்து நியமித்து அவரு தான் வந்து இந்த உயிலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார் டெஸ்டேட்டருடைய இறப்புக்கு பின்னாடி. இந்த உயிலில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்னா, 2 பேருடைய விட்னஸ் சைன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேணும் அவசியம் இல்லை. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து லீகல் ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும்
அரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உயிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. இதை வந்து லேண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த உயில் பற்றின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது மட்டும் இல்லாத வேறு ஏதாச்சும் உயில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிங்கன்னா வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன். அது மட்டும் இல்லாத நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி பேசிக் கிளாஸ் வந்து எல்லாமே வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். லா அட்மிஷன் உங்களுக்கு பற்றி அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னாலும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் சேனலை செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.